Otherwise, theatre experience is the best experience in the world. And ரஜினி சார் கமல் சார் தான் நம்ம யாருக்கு அப்போ இல்லை எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்கிறதுக்கு அப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஓடிடி இன்னும் ஏர்லியரா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட், அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதான் முக்கியமாக இருக்குது. படம் தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் 80s பாப்புலரான ஹீரோ, இப்போ இந்த 80s ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னா நீங்கள் யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர். ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் மைண்டில் இருக்கு, உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இன்ஸ்பயர் பண்ணணும். என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணா நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல. சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு, ஆனா அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. சோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம அனுசரிச்சு அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளவுதான். இது டிக்கெட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பத்தி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலா தெரியாது. பட் பொதுவா ஆடியன்ஸு படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ட்ரைலர் அவங்களுக்கு ட்ரைலர் வந்த அன்னைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னைக்கு பொதுவாக திரைப்படங்கள்ல பேக்ட்ராப்ல பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தேட்டர்ல பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிறைய படம் சக்சஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா. சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதுல ஸோ இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற 3 படங்கள், உங்க படங்களோ இல்ல மற்ற படங்களோ? 1000ல் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு சொல்றேன், வாத்தியார் படம், அதுல எந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், தியேட்டர்ல போய் பார்க்கணும். சார், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 2 படம் இல்ல 3 படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள், பல 100 நாள் கொடுத்த மோகனியா சைலண்டா இருக்காரு. நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்க கட்டுறது என்ன, பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் நெகட்டிவ் ஷேட் பண்ணா ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே. அதனால கதைக்கு என்ன தேவையோ, இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும். அது பண்ணால் படங்கள் ஜெயிக்குங்கிறது நான் நம்புறேன். எந்த மாதிரியான விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறத இறைவன் அதுதானே கொடுத்துருக்கான் நமக்கு. அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ். சார், 80s காலகட்டத்தில் ரஜினி சார், கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க. அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க?
நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ். நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே ஒரு உலக நாயகன். நான் அவரோட படங்கள்ல காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூர்ல போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்ம சொல்லக்குருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழ்ல கூட அப்புறமா டப்பா இங்கே இரு நிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். வந்து சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும். தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி.